أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நவம்பருடைய முதல் ஜுமுஆவாகும். வழக்கம்போல் நவம்பர் மாதத்தின் முதல் ஜுமுஆவில் தெஹ்ரீக்கே ஜதீதுடைய புதிய வருடத்திற்கான அறிவிப்பு செய்யப்படுகின்றது. கடந்த வருடத்தில் அல்லாஹ் பொழிந்துள்ள அவனது அருள்களின் மழையை குறித்து எடுத்துரைக்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக இன்று நான் சில விஷயங்களை எடுத்துரைப்பேன். எல்லாவற்றையும் விட முதலில் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வேலையையும் செயல்படுத்துவதற்காக, அதனுடைய செலவீனங்களை பூர்த்தி செய்வதற்காக செல்வத்தின் தேவை ஏற்படுகின்றது. இந்த விஷயத்தை விளக்கியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபியும் தமது குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக பொருள் தியாகத்திற்காக அறிவித்துள்ளார்கள். திருக்குரானிலும் கூட பல்வேறு விதத்தில் பல்வேறு கோணங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. மார்க்கத்திற்காக நீங்கள் செய்கின்ற தியாகங்கள், உங்கள் செல்வங்களை நீங்கள் செலவழிப்பது ஆகியவற்றிற்கு பிரதிபலனாக அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெகுமதிகளை வழங்குகின்றான் என்று அல்லாஹும் இந்த விஷயத்தை தெளிவாக கூறிவிட்டான். அல்லாஹ் தன் மீது கடன் வைத்துக் கொள்வதில்லை. உதாரணமாக, அல்லாஹ் எவ்வாறு வழங்குகிறான் என்பதை குறித்தும் எந்த அளவு வழங்குகிறான் என்பதை குறித்தும் ஓரிடத்தில் கூறுகின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுஸாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அதாவது, தங்கள் செல்வங்களை அல்லாஹ்வின் வழியில் செலவிடுகின்றவர்களுக்கு ஒரு தானியம் உதாரணமாகும். அது 7 கதிர்களை முளைப்பிக்கும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். மேலும் அல்லாஹ் நாடினால் அதைவிடவும் அதிகமாக கொடுப்பான். மேலும் அல்லாஹ் தாராளமாக கொடுப்பவனும் மிக்க அறிபவனுமாவான். ஆகவே இந்த உதாரணம் அல்லாஹ்வின் வழியில் களப்பற்ற முறையில் செலவழிக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களுடைய உதாரணமாகும். அவர்களின் கடனை அல்லாஹ் தன் மீது வைத்துக் கொள்வதில்லை. மாறாக அவர்களுக்கு இவ்வுலகிலும் வழங்குகின்றான், மறுமையிலும் வழங்குகின்றான். இக்காலத்தில் அல்லாஹ் மார்க்கத்தை பரப்புவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ஊழியரை அனுப்பி வைத்துள்ளான். அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் இந்த பொறுப்பை சுமத்தியுள்ளான். அதாவது, மார்க்கத்தை பரப்புவதற்காக, இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகில் பரப்புவதற்காக, ஏக இறைவனின் முன்னால் உலகை குனிய வைப்பதற்காக அவர்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். களப்பற்ற முறையில் இவ்வாறு அவர்கள் செயல்பட்டால் அல்லாஹ்வின் அருள்களுக்கும் அவனது வெகுமதிகளுக்கும் வாரிசாக ஆவார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை, நோன்பு மற்றும் அல்லாஹ்வை நினைவு கூர்வது ஆகியவை
அல்லாஹ்வின் வழியில் செலவழித்த செல்வத்தை 700 மடங்கு அதிகமாக ஆக்குகின்றது. அதாவது நீங்கள் செய்கின்ற பொருள் தியாகங்களுடன் இந்த விஷயங்களும் அவசியமாகும். ஆகவே இந்த ஹதீஸில் ஒரு உண்மையான நம்பிக்கையாளருடைய தோற்றம் படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. ஒரு நம்பிக்கையாளர் பொருள் தியாகம் மட்டும் செய்துவிட்டு அல்லாஹ்வை பார்த்து, நான் இந்த அளவு பொருள் தியாகம் செய்துவிட்டேன், உன்னுடைய கூற்றுக்கேற்ப இப்பொழுது எனக்கு 700 மடங்கு அதிகமாகித்தா என்று கேட்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. மாறாக அதனுடன் தம்முடைய இபாதத்துகளின் தரத்தையும் உயர்த்த வேண்டும். தன்னுடைய ஆன்மாவின் நிலையை மேம்படுத்த வேண்டும். தன்னுடைய நாவினால் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வர வேண்டும். வீணான விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக மட்டுமே பொருள் தியாகமும் செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ் எந்த அளவு வழங்குவான் என்றால், சில சமயங்களில் மனிதன் அதை கண்டு வியப்படைந்து விடுகின்றான். சில சமயங்களில் நம்முடைய சிறிய செயல்களையும் ஏற்றுக்கொண்டவாறு எந்த அளவுக்கு வழங்குகிறான் என்றால் அதை கண்டு வியப்பு ஏற்படுகின்றது. இவ்வாறு வழங்குவது அல்லாஹுடைய சிறப்பான அருளாகும். அதன் மூலமாக அல்லாஹுடைய இருப்பின் மீது ஈமான் அதிகரிக்கின்றது. அவனுடைய கூற்றுகளின் மீது முன்பை விடவும் அதிகமாக நம்பிக்கை அதிகரிக்கின்றது. ஆனால் மனிதன் செய்ய வேண்டிய முயற்சி என்னவென்றால், நான் இந்த அளவு தியாகம் செய்துவிட்டேன், மற்ற செயல்களை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. ஆகவே பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் தம்முடைய ஆன்மீக நிலைமையின் பக்கமும் பார்வையை வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் வெகுமதிகளுக்கு உண்மையான வாரிசாக ஆக முடியும். உண்மையான முறையில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். அதற்கான எண்ணற்ற உதாரணங்கள் ஜமாத்தில் காண கிடைக்கின்றன. முன்னோர்களுடைய உதாரணங்களை மட்டும் நாம் எடுத்துரைப்பது கிடையாது. முன்னோர்களுடைய உதாரணங்களும் இருக்கின்றன. அதில் அல்லாஹ் எவ்வாறு வழங்குவான் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருந்தது என்பது தெரிய வருகின்றது. தற்காலத்திலும் அதற்கான உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. முந்தைய காலத்தில் முன்னோர்களுடைய உதாரணங்களில் ஹஸ்ரத் ராபியா பஸ்ரி என்ற பெண்மணியுடைய ஒரு சம்பவம் கூறப்படுகின்றது. அவர்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருந்தது என பாருங்கள். ஒரு முறை அவர்கள் வீட்டில் இருக்கும்போது 20 விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள். வீட்டில் 2 ரொட்டி மட்டுமே இருந்தன. அவர்கள் பணிப்பெண்ணிடம், இந்த 2 ரொட்டியை ஏதாவது ஏழைக்கு கொடுத்துவிட்டு வா என்று கொடுத்து அனுப்பினார்கள். அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் ஒரு வினோதமான வகையில் இருந்தது. அந்த பணிப்பெண் மிகவும் வியப்புற்று போனால், இந்த நல்லடியார்களும் ஒரு வினோதமான முட்டாள்களாக இருக்கிறார்களே என்று நினைத்து கொண்டாள். வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், இருக்கின்ற கொஞ்ச ரொட்டியையும் ஏதாவது ஏழைக்கு விநியோகித்து விட்டு வா என்று அனுப்புகிறார்களே என்று அந்த பணிப்பெண் நினைத்து கொண்டாள். இவ்வாறு அந்த பணிப்பெண் நினைத்து கொண்டிருக்கும் போதோ அல்லது அந்த ரொட்டியை விநியோகித்து விட்டு வந்த பிறகோ கொஞ்ச நேரத்தில் வெளியில் இருந்து ஒரு பெண் குரல் கொடுக்கக்கூடிய ஓசை கேட்டது. அந்த பெண்ணை ஒரு செல்வந்த பெண்மணி அனுப்பி வைத்திருந்தால் அந்த பெண் 18 ரொட்டிகளை கொண்டு வந்திருந்தாள். ஹஸ்ரத் ராபியா பஸ்ரி அவர்கள், இது என்னுடைய ரொட்டி கிடையாது என்று கூறி அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். பணிப்பெண்ணோ, இதை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாள். அவர்கள் இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைத்தது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று பணிப்பெண் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தால், ஆனால் ராபியா பஸ்ரி அவர்களோ இது என்னுடைய பங்கு கிடையாது என்று மறுத்துவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அக்கம்பக்கத்தில் வசித்த ஒரு செல்வந்த பெண்மணி தன்னுடைய பணிப்பெண்ணை பார்த்து, நீ எங்கே சென்று விட்டாய்? ராபியா பஸ்ரி அவர்களுடைய வீட்டிற்கு 20 ரொட்டிகள் கொண்டு செல்ல வேண்டுமே,
நீ கொண்டு சென்றது அவர்களுடையது கிடையாது, இது வேறொருவருடைய ரொட்டியாகும், வேறொருவருக்கு நான் கொடுத்து அனுப்பியது என்று கூறக்கூடிய குரல் கேட்டது. ராபியா பஸ்ரி அவர்கள் கூறுகிறார்கள், நான் 2 ரொட்டிகளை விநியோகித்து வருமாறு கொடுத்து அனுப்பினேன். அதன் மூலமாக அல்லாஹ்விடம் ஒரு வியாபாரம் செய்து கொண்டேன். அவன் 10 மடங்காக எனக்கு தருவான். ஆகவே 2க்கு பதிலாக 20 வர வேண்டியது அவசியமாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் திருக்குரானின் பல்வேறு வசனங்களையும் சான்றாக காட்டியவாறு கூறுகிறார்கள். சில இடங்களில் 1க்கு பதிலாக 10 மடங்கு எனவும், சில இடங்களில் 1க்கு பதிலாக 700 மடங்கு என்றும் கூறப்பட்டுள்ளது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பிரதிபலன் வேறுபடுகின்றது. அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நன்மை செய்யப்படுகின்றது, எந்த அளவு தியாகம் செய்யப்படுகிறது என்று பார்க்கப்படுகின்றது. தியாகம் செய்யக்கூடியவர் எந்த அளவு செய்கிறார் என்று பார்க்கப்படுகின்றது. ஹஸ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஸ்ரத் ராபியா பஸ்ரி அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் இவ்வாறு வழங்குகின்றான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை பரிசோதிப்பதற்கான எண்ணம் கொண்டவாறு ஒவ்வொரு நேரமும் இவ்வாறு செய்து வர வேண்டாம். அல்லாஹ்வை சோதித்து பார்ப்பதற்காக இவ்வாறு செய்ய ஆரம்பித்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்காக களப்பற்ற முறையில் இவ்வாறு தியாகம் செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக வழங்குவான். ஆகவே எவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக கொடுக்கிறார்களோ, அவர்கள் உண்மையான முறையில் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹஸ்ரத் ராபியா பஸ்ரி அவர்களின் உதாரணத்தில் விருந்தினர்கள் அவர்களின் தனிப்பட்ட விருந்தினர்களாக தெரிய வரலாம். ஆனால் அவர்களிடத்தில் வரக்கூடிய விருந்தினர்கள் அனைவருமே மார்க்கத்திற்காகத்தான் வருவார்கள். எவ்வாறு இருப்பினும் இன்று மார்க்கத்தின் நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரை அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான். மேலும் அன்னாரின் மூலமாக இன்று உலகில் இஸ்லாத்தின் தப்லீக் மற்றும் மனிதகுல தொண்டின் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு வருடமும் ஜமாத் பல மில்லியன் பவுண்டு தொகையை நூல்களை அச்சடிப்பதற்காகவும், பள்ளிவாசல்களை கட்டுவதற்காகவும், மிஷன் ஹவுஸ்களை கட்டுவதற்காகவும், மற்ற திட்டங்களுக்காகவும் செலவழிக்கின்றது. ஐரோப்பா மற்றும் முன்னேற்றம் அடைந்த நாடுகளின் பெரும்பான்மையான சந்தா தொகை ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் மற்ற ஏழை நாடுகளில் செலவழிக்கப்படுகின்றது. தம்முடைய நாட்டில் உள்ள செலவினங்களுக்கு மட்டுமின்றி பிற மக்களுக்காகவும் அவர்கள் செலவழிக்கிறார்கள். இப்பொழுது பணிகள் எந்த அளவு விரிவடைந்து விட்டது என்றால், வாழ்வாதாரத்தின் நிலை சீர்குலைந்து போகி இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் ஜமாத்தினர்கள் தியாகங்களில் முன்னேறியவாறு அந்த செலவுகளையும் பூர்த்தி செய்கின்றனர். இது அல்லாஹ்வுடைய சிறப்பான அருளே ஆகும். அல்லாஹ் இன்றும் கூட தனது நடைமுறையின் காட்சிகளை அவர்களுக்கு காட்டுகின்றான். எவ்வாறு வழங்குகிறான் என்பதையும் காட்டுகின்றான். ஏழை நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பணக்கார நாடுகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் தமது அடிப்படை தேவைகளை தியாகம் செய்து கொண்டு அல்லாஹ்வின் வழியில் பொருள் தியாகம் செய்கின்றனர். இப்பொழுது நான் சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். அந்த சம்பவங்களிலிருந்து அல்லாஹ் எவ்வாறு அந்த தியாகம் செய்யக்கூடிய மக்களிடம் நடந்து கொள்கிறான் என்பதையும், தியாகம் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவு ஆர்வத்துடன் தமது தியாகங்களை எடுத்து வைக்கின்றனர் என்பதும் தெரிய வரும். புதிய அகமதிகளாக ஆகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில காலம்தான் ஆகின்றது. அவர்களிடத்திலும் தியாகம் செய்யக்கூடிய ஆர்வம் தாமாகவே உருவாகியுள்ளது. ஏனென்றால் அவர்களுக்கும் பொருள் தியாகத்தினுடைய ஆன்மா புரிந்துவிட்டது. லைபீரியாவில் இருந்து லோக்கல் முஅல்லிம் முகமது ஜான்சன் என்பவர் எழுதுகிறார். இவர் முதலில் கிறிஸ்தவராக இருந்தார், பிறகு முஸ்லீமாக ஆனார், பிறகு முஅல்லிமாக ஆனார். அவர் கூறுகின்றார், எங்களுடைய மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில்
தப்லீகின் முயற்சியின் விளைவாக ஜமாத் உருவானது. அந்த கிராமத்தினர்கள் இமாமுடன் சேர்ந்து ஜமாத்தில் இணைந்தனர். அது ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. அங்கு முறையான பாதைகள் கூட கிடையாது. மழை பெய்ததன் காரணமாக அங்கு சென்றடைவது கடினமாக இருந்தது. தெஹ்ரீக் ஜதீத் சந்தா தொடர்பாக நாங்கள் வேண்டுமென்றே அந்த கிராமத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம். ஏனென்றால் அவர்கள் புதிய அகமதிகளாக இருந்தனர். அங்கு செல்லக்கூடிய பாதையும் கடின பாதையாக இருந்தது. கிராமமும் சிறிய கிராமமாக இருந்தது. இனி வரக்கூடிய வருடத்தில் தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக எடுத்து கூறி அவர்களை இணைத்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டோம். ஒரு நாள் அந்த கிராமத்தினுடைய இமாம் அபு புகாய் சாஹிப் அவர்கள் திடீரென்று டப்மேன் மிஷன் ஹவுஸுக்கு வந்து விட்டார்கள். வந்தவுடனேயே கொஞ்சம் தொகையை கொடுத்து, இது ஜமாத்தில் உள்ள 21 நபர்களுடைய தெஹ்ரீக் ஜதீத் சந்தா என்று கூறினார். உங்களுக்கு தெஹ்ரீக் ஜதீத் பற்றி கூறப்படவில்லையே, எவ்வாறு உங்களுக்கு தெரிய வந்தது என்று அவரிடம் கேட்டபோது அதற்கு அவர் கூறினார், நான் ரேடியோவில் ஜமாத்துடைய நிகழ்ச்சிகளை முறையாக கேட்டு வருகின்றேன். கடந்த வாரம் நீங்கள் ரேடியோவில் தெஹ்ரீக் ஜதீத் பற்றி அறிமுகம் செய்து வைத்தீர்கள். அதனுடைய முக்கியத்துவம் குறித்து எடுத்து கூறினீர்கள். நான் அந்த விஷயத்தை கேட்டு எனது ஜமாத் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். அதை கேட்டு அவர்கள் இந்த தொகையை கொடுத்தார்கள் என்று கூறினார். ஆக அல்லாஹ் தானாகவே அவர்களுடைய உள்ளத்தில் விஷயங்களை உருவாக்குகின்றான். தியாகம் செய்யக்கூடிய ஆர்வத்தை, ஆன்மாவை அல்லாஹ்வே அவ்விடத்தில் உருவாக்குகின்றான். கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு கிராமத்தில் தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. அங்குள்ள அனைத்து நபர்களும் புதிய அகமதிகளாக இருந்தனர். 57 வயதை உடைய வயோதிக பெண்மணி சிஸ்டர் ஃபாத்து அவர்கள் 200 டல்லாசியை சந்தாவாக கொடுத்தார்கள். இது அங்குள்ள கரன்சியாகும். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தது போன்று இப்போது உண்மையான இஸ்லாம் அகமதியத்தின் தூதுச் செய்தியை பரப்புவதற்கு இந்த ஒரு வழி மட்டுமே எஞ்சியுள்ளது என்று அந்த பெண்மணி கூறினார். தம்முடைய குடும்பத்திற்கு உணவு வாங்குவதற்காக அவர்களிடத்தில் இருந்த கடைசி தொகை அது. அந்த பெண்மணி வசதி படைத்தவர் கிடையாது. 200 டல்லாசியை அவர் கொடுத்தார். எதற்காக கொடுக்கிறேன் என்றால், இஸ்லாத்தை தப்லீக் செய்வதற்கு இந்த தொகையினுடைய தேவை இருக்கின்றது என்று கூறினார். நான் எனது பசியை தியாகம் செய்கின்றேன், இந்த பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணியினுடைய மகனுடைய போன் அழைப்பு வந்தது. அவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அவருடைய அந்த மகன் 12,200 டல்லாசியை அனுப்பி வைத்திருப்பதாக கூறினார். அதை கேட்ட அந்த பெண்மணி அந்த கூட்டத்திலேயே அழுதவாறு, அல்லாஹ் எவ்வாறு எங்கள் மீது அருள் செய்துள்ளான் என பாருங்கள், இப்பொழுது நான் இன்னும் அதிகமாக சந்தா கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்தார். அங்குள்ள மக்களும் அதை கண்டு வியப்புற்று போனர். அந்த மகனுடன் தொடர்பற்று போய் 6 மாதங்களை விடவும் அதிகமான காலகட்டம் கடந்திருந்தது. தாயை அந்த மகன் நலம் விசாரிக்க கூட இல்லை. தாயாருடைய நிலை மோசமாக இருந்தது. பொருளாதார நிலை மோசமாக இருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எவ்வாறான ஏற்பாடு செய்தான் என்றால், போன் வந்தது, அத்துடன் பணமும் வந்துவிட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எவ்வாறான ஏற்பாடு செய்தான் என்றால், போன் வந்தது, அத்துடன் பணமும் வந்துவிட்டது. அகமதியத்து தான் உண்மையான இஸ்லாமாகும் என்று அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் மீது பெரும் தாக்கம் ஏற்பட்டது. இறக்கும் வரையிலும் நாங்கள் அனைவரும் அகமதியாக இருப்போம் என்று அனைவரும் உறுதி கொண்டனர். தன்சானியாவுடைய வடமேற்கில் அமைந்துள்ள கீட்டா ரீஜனில் உள்ள ஒரு ஜமாத், அங்குள்ள முஅல்லிம் எழுதுகின்றார், அப்துல்லா சாஹிப் என்ற ஒரு காதிம் சில மாதங்களுக்கு முன்னால் அவர் பையத் செய்தார். ஒரு நாள் அவர் ஜுமா குத்பாவில் தெஹ்ரீக் ஜதீத் சந்தா குறித்து செவியுற்றார். இந்த சந்தாவுடைய நிதியாண்டின் கடைசி மாதம் என்று அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு அகமதியும் தமது வசதி வாய்ப்புக்கு ஏற்ப பரக்கத்திற்காக கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொண்டார். அப்துல்லா சாஹிப்பிடம் எந்த தொகையும் இருக்கவில்லை. அடுத்த நாள் மாலைக்குள் கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் தொகையை
தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக கொடுப்பேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார். அடுத்த நாள் அவர் வேலை தேடி புறப்பட்டார். ஒரு நபருக்கு நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்துல்லா சாஹிபுக்கு அந்த நபர் அந்த வேலையை கொடுத்தார். அவர் முழு பகலும் கடுமையாக உழைத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்து முடித்தார். பொதுவாக அந்த பணியை 2 நாளில் செய்து முடிக்க வேண்டிய வேலையாக அது இருந்தது. ஆனால் இவர் மாலைக்குள் அந்த வேலையை முழுமை செய்துவிட்டார். அவருக்கு கிடைத்த பணத்தை கொண்டு வந்து தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவரே இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் போது, அல்லாஹ் எனது எண்ணத்தில் பரக்கத்தை வழங்கினான், தனது அருளினால் எனக்கு பொருள் தியாகம் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கினான் என்று கூறினார். இந்த எண்ணமும் அந்த தியாகத்துடனே உருவாகிவிடுகின்றது. சோலமன் ஐலாண்ட் என்ற ஒரு தீவு உள்ளது. ஆஸ்திரேலியாவுடைய முரபி சாஹிப் எழுதுகிறார்கள், இந்த தீவு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் உள்ளது. சோலமன் ஐலாண்டுடைய சுற்றுப்பயணத்தின் போது தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளுடன் தெஹ்ரீக் ஜதீதுடைய நிதியாண்டு முடிவடைவது குறித்து கவனமூட்டியவாறு தெஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுப்பது குறித்து ஜமாத்தினர்களுக்கு கவனமூட்டப்பட்டது. அங்கு ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய கணவர் முஸ்லிம் அல்லாதவர் ஆவார். இருவரும் இணைந்து கோழி பண்ணை வைத்துள்ளார்கள். செக்ரட்டரி தெஹ்ரீக் ஜதீத் அவர்கள் சந்தா கொடுப்பது குறித்து நினைவூட்ட அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அப்பெண்மணி வீட்டில் இல்லை. அப்பொழுது வீட்டில் இருந்த பிள்ளைகள் அவர்களிடத்தில் இருந்த கொஞ்சம் தொகையை சேர்த்து சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்மணி வீட்டுக்கு திரும்பிய போது செக்ரட்டரி சாஹிப் வந்து சென்ற விஷயங்களை பிள்ளைகள் கூறினர். அப்பெண்மணி உடனே செக்ரட்டரி சாஹிபுடைய வீட்டுக்கு சென்றார்கள். $1000 சந்தாவை தெஹ்ரீக் ஜதீதில் செலுத்தினார்கள். அதை கண்ட செக்ரட்டரி சாஹிப் அவர்கள், நான் அனைத்து சகோதரர்களிடம் சந்தா வாங்கிவிட்டேனே, பெயர் பட்டியலை ஆயத்தம் செய்து நான் கொடுத்து விட்டேன். ஆகவே இந்த தொகையை அடுத்த வருட சந்தாவாக நான் எழுதிக் கொள்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்மணி, இல்லை இல்லை, நான் எனது இறைவனிடம் இந்த வருடம் இவ்வளோ தொகை சந்தாவாக கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளேன். ஆகவே இந்த தொகையை இந்த வருடத்திலேயே இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அந்த பெண்மணி கூறியதற்கிணங்க மறுபடியும் புதிய பெயர் பட்டியல் எழுதப்பட்டு இரவோடு இரவாக அது குறித்து தலைமையகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் எவ்வாறு பல மடங்கு அதிகரித்து வழங்குகிறான் என்பதற்கான காட்சியும் நமக்கு தென்படுகின்றது. கினி குனாக்ரி உடைய முபல்லிக் எழுதுகிறார்கள், இங்கு டஃபீலியா என்ற ஓரிடம் உள்ளது. அங்கு மிஷனரி அவர்கள் குதுபாவில் தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக கவனமூட்டினார்கள். பிறகு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றார்கள். அப்போது முகம்மது சிலா சாஹிப் என்ற ஓர் இளைஞரை சந்தித்தார்கள். அவருக்கு சந்தா செலுத்துவது குறித்து கவனமூட்டினார்கள். அவர் அப்பொழுதே தனது பாக்கெட்டில் இருந்து 10,000 கினி பிராங்க் தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். இந்த தொகை மட்டும்தான் என்னிடத்தில் உள்ளது. நான் இதை மதிய உணவு மற்றும் இரவு உணவு வாங்குவதற்காக வைத்திருந்தேன். ஆனால் இன்று நான் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக பசியோடு இருந்து கொள்கிறேன் என்று கூறினார். இந்த சம்பவம் நிகழ்ந்து 4 நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞருடைய போன் அழைப்பு மிஷனரிக்கு வந்தது. அந்த இளைஞர் கூறினார், அல்லாஹ் என்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏனென்றால் ஒரு சுரங்க கம்பெனியில் டிரைவருடைய வேலைக்காக நான் இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அங்கு அல்லாஹ்வுடைய அருளால் எனக்கு 5.5 மில்லியன் கினி பிராங்க் மாத வருமானத்தில் 5 வருட கான்ட்ராக்டில் வேலை கிடைத்துள்ளது. இவ்வாறு பல ஆயிரம் மடங்காக அல்லாஹ் எனக்கு திருப்பி கொடுத்து விட்டான் என்று கூறினார். வருடாந்திர சந்தாவாக அவர் 10,000 கொடுத்தார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ வருடத்திற்கு 6,600 மடங்கு அதிகமாக கிடைத்துள்ளது. 700 மடங்கை விடவும் அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். தாம் விரும்பினால் அதைவிடவும் அதிகமாக தருவேன் என்று கூறுகின்றான். இங்கு அதைவிடவும் அதிகமாக கொடுத்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பிறகு நைஜருடைய சதர் லஜினா அவர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளால் லஜினா இமா இல்லா நைஜருடைய முதல் 3 நாள் நேஷனல் தர்பியத் கிளாஸ் நடத்துவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். அதில் பொதுவாக தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாகவும் கவனமூட்டப்பட்டது. நிதியாண்டு முடிவடைய இன்னும் கொஞ்ச காலம்தான் எஞ்சி இருக்கின்றது.
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் என்று கூறப்பட்டது. அப்பொழுதே பெண்கள் சந்தாக்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். அப்பொழுது அந்த பெண்களிடம், இப்போது சந்தா குறித்து மட்டுமே உங்களுக்கு கவனமூட்டப்பட்டது, கொடுப்பதற்கு இன்னும் காலம் எஞ்சி இருக்கின்றது, ஆகவே அந்த காலத்திற்குள் கொடுத்தால் போதும் என்று கூறப்பட்டது. அதற்கு அந்த பெண்கள், நாங்கள் இப்பொழுதே கொடுக்கின்றோம் என்று கூறினார்கள். அதை கண்ட மற்ற பெண்களும் முன்னால் வந்து பொருள் தியாகம் செய்ய ஆரம்பித்தனர். இவ்வாறு ஒரு பெரும் தொகை சேர்ந்து விட்டது. அல்லாஹ்வின் அருளால் உலகில் எல்லா இடத்திலும் ஏறக்குறைய பெண்கள் தம்முடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் தம் பங்கு சந்தாவை கொடுத்து வருகிறார்கள். எவர்களை விட்டும் அவர்கள் பின்தங்கி இருப்பதில்லை. சில நாடுகளில் சில சமயங்களில் ஹுத்தாம் மற்றும் அன்சாரிடம் பெண்கள் தியாகங்களில் முன்னேறிவிட்டார்கள், நீங்களும் அவர்களுக்கு ஏற்ப சந்தா கொடுங்கள் என்று கவனம் ஊட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டு விடுகின்றது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவின் முபல்லிக் எழுதுகிறார், அர்சான் பேக் என்பவர் ரஷ்யாவை சார்ந்தவர் ஆவார். கடந்த வருடம் நான் தெஹ்ரீக் ஜதீதுடைய புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்தபோது, அப்போது அர்சான் சாஹிப் அவர்கள் கடந்த வருடம் தெஹ்ரீக் ஜதீதிற்காக 1000 ரோபல் தொகையை சந்தாவாக கொடுத்தார். இவ்வருடம் 10,000 ரோபலை அவர் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். பிறகு அவர் தாம் ஆரம்பிக்க இருக்கின்ற ஒரு பிசினஸ் தொடர்பாக கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் ஜூலை மாதத்தில் தம்முடைய வாக்குறுதியான 10,000 ரோபலை முழுமையாக செலுத்திவிட்டார். உக்ரைனுடன் நடைபெறுகின்ற போரின் காரணமாக ரஷ்யாவுடைய சூழ்நிலையும் இப்பொழுது நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆனால் அவர் தன்னுடைய வாக்குறுதியை முழுமையாக கொடுத்துவிட்டார். ரோபலுடைய மதிப்பும் இப்பொழுது குறைந்து விட்டது. 10,000 ரோபல் என்பது 178 யூரோவாக இப்பொழுது உள்ளது. ஆனால் அங்குள்ள சூழ்நிலையின்படி பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு இது மிகப்பெரிய தொகையாக உள்ளது. இந்த 10,000 கொடுத்த பிறகு அவர் மேற்கொண்டு 500 கொடுத்து வருவதாகவும் வாக்குறுதி கொடுத்தார். இவ்வாறு அவர் தினந்தோறும் 500 ரோபல் கொடுத்து வந்தார். அவர் கூறுகின்றார், இப்பொழுது அல்லாஹ்வுடைய அருளால் எந்த அளவு என்னுடைய பிசினஸில் பரக்கத் ஏற்பட்டுள்ளது என்றால் எனக்கு அதிகமாக வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. சூழ்நிலைகள் மோசமாக இருந்த போதிலும் எனக்கு பிசினஸ் நடக்கிறது என்று கூறுகின்றார். இப்பொழுது அவர் அந்த தொகையை 1000 ரோபலாக ஆக்கிவிட்டார். அந்த தொகையையும் தினந்தோறும் அவர் கொடுத்து வருகின்றார். கேமரூனுடைய வடக்கு நகரமான மர்வா என்னும் இடத்தில் உள்ள முஅல்லிம் எழுதுகின்றார், இந்த சம்பவம் ஏழை மக்களிடத்தில் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதாகவும் சந்தாவில் ஏற்பட்ட பரக்கத் குறித்தும் உள்ள ஒரு சம்பவமாகும். அவர் கூறுகின்றார், அப்துல்லா சாஹிப் என்ற ஒரு புதிய அகமதி உள்ளார். மிகவும் ஏழை மனிதர் ஆவார். கடந்த வருடம் தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக அரை வாளி, அதாவது 5 கிலோ சோளத்தை சந்தாவாக அவர் கொடுத்தார். அவர் கூறுகிறார், அதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு 5 மூடை சோளத்தை அல்லாஹ் வழங்கினான். அதாவது 350 கிலோ, 70 மடங்கு அதிகமாக கிடைத்தது. இந்த வருடம் நான் மிகவும் கவலையில் இருந்தேன். ஏனென்றால் உரத்தின் விலை கூடிவிட்டது, பொருட்களின் விலை அதிகரித்து விட்டது, என்னால் அவற்றை வாங்க இயலாது, ஆகவே நல்ல விளைச்சல் இருக்காது என்று நான் நினைத்தேன். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகின்றார், நான் என்னால் செய்ய முயன்ற உழைப்பை நான் செய்தேன். அல்லாஹ் எந்த அளவு பரக்கத்தை வழங்கினான் என்றால் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 2 மடங்கு விளைச்சல் ஏற்பட்டது. தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவுக்காக அவர் 70 கிலோ எடை கொண்ட மூடையை அவர் கொடுத்துள்ளார். தெஹ்ரீக் ஜதீதுடைய சந்தாவின் பரக்கத்தின் காரணமாக இறைவன் என்னுடைய உழைப்பிலும் விளைச்சலிலும் பரக்கத்தை வழங்கியுள்ளான் என்று தன்னுடைய குடும்பத்தினருக்கும் நான் கூறி வருகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். கேம்பியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், சின்ன சின்ன சம்பவங்களை நான் எடுத்து கூறுகின்றேன், ஆனால் ஏழை மனிதரை பொறுத்தவரை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாகும். கேம்பியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கிராமத்தில் ஃபாத்தே சிலை என்ற ஒரு நண்பர் உள்ளார். அவர் 2014ஆம் ஆண்டில் பையத் செய்தார். அவர் கூறுகின்றார், ஜமாத்தில் இணைவதற்கு முன்பு நான் வேலை இல்லாமல் இருந்தேன். பல முறை வேலையில் சேர்வதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் எதுவும் பயன் அளிக்கவில்லை.
எப்போதிருந்து நான் ஜமாத்தில் இணைந்தேனோ சந்தா கொடுப்பது, ஜமாத்தினுடைய இதர பணிகளில் பங்கெடுப்பது, தப்லீக் பணிகளில் பங்கெடுப்பது ஆகியவற்றில் நான் மற்றவரை விட முந்திக்கொண்டு பங்கெடுத்து வருகின்றேன். இப்பொழுது அந்த நபர் 2 இடங்களில் பணியாற்றி வருகிறார். வேலையில்லாமல் இருந்த அந்த காலம் எங்கே? இப்பொழுது உள்ள நிலை எங்கே? அப்பொழுது வசிப்பதற்கு கூட வீடு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அவர் நல்ல உறுதியான வீட்டை கட்டிவிட்டார். ஜமாத் அவருக்கு உதவி செய்தது என்று மக்கள் கூறுகின்றனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர், ஜமாத் எனக்கு உதவி செய்யவில்லை, மாறாக சந்தா கொடுத்ததன் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் என்று அவர் கூறி வருகின்றார். இந்தோனேஷியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஓர் அகமதி உள்ளார், அவருக்கு ஒரு ஃபேக்டரி உள்ளது. சூழ்நிலை நல்லவிதமாக இல்லை. தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக கடந்த வருடம் சில சம்பவங்களை நான் எடுத்து கூறினேன். அத்துடன் புதிய வருடத்திற்கான அறிவிப்பும் செய்தேன். அவர் மீது நல்ல தாக்கம் ஏற்பட்டது, ஆழமான தாக்கம் உண்டானது. ஆகவே உடனே அவர் தஹ்ரீக் ஜதீதுக்காக கடந்த வருடத்தை விட 2 மடங்கு அதிகமாக வாக்குறுதி கொடுத்தார். மேலும் உடனே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் செய்தார். இது நடந்த 1 வாரத்திற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு எந்த அளவு வழங்கினான் என்றால், அவருடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஒரு கம்பெனியுடன் அவருடைய பிசினஸ் தடைபட்டிருந்தது. அவர்களே முன்வந்து பெரும் பிசினஸ் செய்ய ஆரம்பித்தனர். அவர் கூறுகின்றார், என்னுடைய கம்பெனியுடைய வருமானம் கடந்த வருடங்களை விட பல மடங்கு அதிகரித்து விட்டது. ஜெர்மனியுடைய முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார்கள், வைஸ்பேடன் சார்ந்த ஹராது சாஹிபோ என்ற ஒரு பெண்மணி வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். வருமானமும் தடைபட்டு போனது. அவரது கணவரையும் அவர் அழைக்க வேண்டி இருந்தது. ஸ்பான்சர் செய்ய இயலாமல் இருந்தார்கள். தன்னுடைய கவலை குறித்து தன்னுடைய சகோதரிடம் கூறிய போது அவர், நீங்கள் துவா செய்யுங்கள், சந்தா கொடுங்கள், பொருள் தியாகம் செய்யுங்கள், அதுதான் சிகிச்சையாகும் என்று கூறினார். ஆகவே அந்த பெண்மணி தன்னுடைய நகையை விற்று சந்தா கொடுத்தார்கள். 4 நாட்களுக்கு பிறகு வேலை கொடுப்பவர்களிடமிருந்து அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அதில், உங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுக்கப்படுகின்றது, வருமானமும் 2000 யூரோ என்று கூறப்பட்டது. அதன் மூலமாக அவர் தமது கணவரை அழைப்பதற்கு, ஸ்பான்சர் செய்வதற்கும் தகுதி பெற்றுவிட்டார். இந்தியாவில் இருந்து வக்கீலுல் மால் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இங்கு ஒரு நண்பர் உள்ளார், பொருள் தியாகத்திலும் தஹ்ரீக் ஜதீத் பொருள் தியாகத்திலும் மிகவும் முன்னணியில் இருக்கின்றார். பட்ஜெட்டை அதிகரிக்குமாறு அவரிடம் கூறப்பட்ட போது எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப உங்களால் இயன்ற அளவு நீங்கள் அதிகரித்து விடுங்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் முபல்லிகிடம் அல்லது தலைமையகத்தினுடைய பிரதிநிதியிடம், நீங்களே கூறுங்கள் எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டார். 10 லட்சம் ரூபாய் அதிகரித்து விடுங்கள் என்று பிரதிநிதி அவரிடம் கூறினார். அவர் ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்திருந்தார். அவர் தனது பட்ஜெட்டை அதிகமாக்கினார். அதிகரித்த அந்த தொகையையும் அவர் கொடுத்து விட்டார். அவர் கூறுகின்றார், எனது ஒரு வீடு இருந்தது, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காமல் இருந்தது. மிக பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் பட்ஜெட்டை அதிகரித்த சில நாட்களிலேயே அந்த வேலையும் நடந்துவிட்டது. நிலுவையில் இருந்தது, அந்த நஷ்டத்தை அல்லாஹ் சரி செய்து விட்டான் என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹ் செல்வந்தர்களின் கடனையும் தன் மீது வைத்திருப்பதில்லை, ஏழைகளின் கடனையும் அவன் வைத்திருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்ப வழங்கிவிடுகின்றான். இந்தியாவில் இருந்து இன்னொரு சம்பவம். வக்கீலுல் மால் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், காஷ்மீரைச் சேர்ந்த ஒரு டாக்டர் ப்ரொஃபஸர் ஒருவர் உள்ளார். அவர் ஷேரே காஷ்மீர் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக உள்ளார். அவர் தமது வாக்குறுதிக்கேற்ப செலுத்திவிட்டார். அவர் கூறுகின்றார், அதன் பிறகு எனக்கு முன்னேற்றத்தை வழங்கி பேராசிரியராகவும் வேளாண்மையில் தலைமை விஞ்ஞானியாகவும் என்னை பதவி உயர்வு செய்து விட்டார்கள். என்னுடைய சம்பளம் அசாதாரணமாக அதிகரித்து விட்டது. ஆகவே அவர் தனது தஹ்ரீக் ஜதீதுடைய சந்தா பட்ஜெட்டையும் அதிகமாக்கிவிட்டார். மொரிஷியஸை சார்ந்த ஒரு பெண்மணி கூறுகிறார், கடந்த வருடம் தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக உறவினர்களுடைய சில சம்பவங்களை கேட்ட பிறகு எனது கணவர் என்னிடம் எந்த அளவு தொகையை வாக்குறுதியாக எழுத வேண்டும் என்றால் அதை கொடுப்பதற்கு நாம் சிரமப்பட வேண்டும், அந்த அளவு தொகையை வாக்குறுதியாக எழுத வேண்டும் என்று கூறினார்.
ஆகவே 75,000 ரூபாய் மொரிஷியஸ் கரன்சி வாக்குறுதியாக எழுதப்பட்டது. அந்த பெண்மணி கூறுகிறார், அப்பொழுது எனது கணவர் ஒரு மெடிக்கல் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். கடந்த 3 வருடங்களாக மிகவும் சொற்ப அளவே வருமானம் அதிகரித்திருந்தது. ஆனால் வாக்குறுதி எழுதிய பிறகு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்து வேலைக்கு அழைப்பு வந்தது. அப்பொழுது எனது கணவர் தன்னுடைய தாயாருக்கு 1000 ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த வேலைக்காக இன்டர்வியூ கொடுக்க வேண்டியிருந்தது. எனது கணவர் கூறினார், இந்த இன்டர்வியூ மூலமாக எனக்கு வேலை கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நான் சந்தாவாக கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஏற்ப இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். ஆகவே இன்டர்வியூ நடைபெற்றது. அவருக்கு அந்த வேலை கிடைத்தது. 76,000 ரூபாய் சம்பளம் அவருக்கு பேசி முடிக்கப்பட்டது. 75,000 அவர் சந்தாவாக கொடுத்தார். 1000 தன்னுடைய தாயாருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதையும் அல்லாஹ் சேர்த்து திருப்பி கொடுத்து விட்டான். பங்களாதேஷினுடைய முபல்லிக் எழுதுகிறார்கள், இங்குள்ள நண்பர் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோயின் போது பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. சந்தாக்களில் பெரும் பாக்கி ஏற்பட்டது. தெஹ்ரீக் ஜதீத் போன்ற சந்தாக்கள் தொடர்பாக அவருக்கு நினைவூட்டப்பட்டது. அவர் தன்னுடைய மனைவியினுடைய வைப்புத் தொகையில் இருந்து 11,500 டாக்கா தொகையை செலுத்தினார். ஆனால் அவ்வாறு இருந்தும் இன்னும் பாதி தொகை பாக்கி இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், அந்த மாதத்தினுடைய இறுதியில் மீதமுள்ள சந்தா தொகையை வாங்கிச் செல்லுங்கள் என்று அவருடைய மனைவியிடமிருந்து தகவல் கிடைத்தது. எங்களுடைய டீம் அங்கு சென்றடைந்த போது வாக்குறுதி கொடுத்த சந்தாவை விட 3 மடங்கு அதிகமாக அவர்கள் சந்தா கொடுத்தார்கள். கட்டாய சந்தாக்களுடைய பாக்கியையும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அத்துடன் ஒரு நீண்ட கால தேவையையும் இறைவன் தற்போது நிறைவேற்றி வைத்துள்ளான் என்ற நற்செய்தியும் கூறினார்கள். அதாவது நீண்ட காலமாக அவர்கள் வீடு கட்டுவதற்காக ஒரு துண்டு நிலத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சந்தா செலுத்த ஆரம்பித்த உடனேயே இறைவன் அற்புதமான முறையில் வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்குவதற்கான நல்வாய்ப்பை வழங்கினான். வருமானம் அதிகரித்தது. அவர்கள் சந்தாவையும் கொடுத்து விட்டார்கள். சொத்துக்களை வாங்குவதற்கும் அல்லாஹ் நல்வாய்ப்பு வழங்கினான். புர்கினோ ஃபாசோவைச் சேர்ந்த ஒரு நண்பர் ஆசிரியராக இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், வாகனம் வாங்குவதற்கு எனக்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. மற்ற ஆசிரியர்கள் என்னை பார்த்து, நாங்களும் ஆசிரியராகத்தான் இருக்கின்றோம், எங்களால் வாங்க முடியவில்லையே, நிச்சயமாக ஜமாத் உங்களுக்கு உதவி செய்துள்ளது என்று கூறினர். நான் அவர்களிடம், ஜமாத் எனக்கு உதவி செய்யவில்லை, சந்தாக்களின் காரணமாக அல்லாஹ் எனக்கு பரக்கத் வழங்கினான் என்று கூறினேன். அவர் கூறுகின்றார், மாணவ பருவ காலகட்டத்தில் இருந்தே சந்தா கொடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உள்ளது. அல்லாஹ் எனக்கு எப்பொழுதுமே வழங்கி வருகின்றான். ஜெர்மனியில் ஒஸ்லன்பர்க் ஜமாத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் எழுதுகின்றார், தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. 500 யூரோ அதிகமாக்கி கொடுப்பதற்காக நான் கொண்டு சென்றேன். ரசீது புக்கு முடிந்துவிட்டது என்று என்னிடம் கூறப்பட்டது. நான் திரும்பி வந்துவிட்டேன். என்னுடைய லேபருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு நான் விநியோகித்து விட்டேன். இரவில் கனவில் அவர் என்னை பார்த்தார். அவர் கூறுகின்றார், கனவில் நான் தங்களை பார்த்தேன். என்னிடம் தாங்கள் 500 யூரோ வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அவர் கூறுகின்றார், இந்த கனவை கண்டவுடன் நான் புரிந்து கொண்டேன், இது தெஹ்ரீக் ஜதீத் சந்தாவை குறிக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன். மனைவிக்கு இந்த கனவை கூறிய போது அதற்காக தெஹ்ரீக் ஜதீதுக்காக 5000 யூரோ கொடுத்து விடுங்கள் என்று அவர் கூறினார். அவர் கூறுகின்றார், அதன் பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு கொரோனா உதவித்தொகை என்ற பெயரில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 22,000 விடவும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. கனடாவில் இருந்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், நாங்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தோம். சந்தா வாக்குறுதியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற கவலையில் இருந்தோம். மிகவும் கவலையாக இருந்தது. துவாக்களையும் செய்து கொண்டிருந்தோம். என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தது. வெளிப்படையான முறையில் பார்க்கும்போது எந்த வழிவகையும் இல்லாமல் இருந்தது. மிக அதிகமாக துவா செய்து கொண்டிருந்தேன். அடுத்ததாக என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த பெண்மணி கூறுகின்றார், ஓர் இரவில் எனது மகள் தன்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை தேடிக்கொண்டிருந்தால் பழைய பர்ஸ் ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது. நான் 8 வருடத்திற்கு முன்பு அமெரிக்கா சென்றிருந்தேன். அமெரிக்கா செல்வதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு அங்கு செலவு செய்வதற்கு நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதில் எடுத்து வைத்திருந்தேன்.
அந்த தொகையில் கொஞ்சம் எஞ்சி இருந்தது. நான் அந்த பர்ஸை அங்கே போட்டு வைத்திருந்தேன். பிறகு எனக்கு மறந்தே போய்விட்டது. அந்த பர்சிலிருந்து நான் பணத்தை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தா கொடுக்க வேண்டியது இருந்ததோ அந்த தொகை அப்படியே இருந்தது. ஆக இவ்வாறும் அல்லாஹ் உதவி செய்கின்றான். கினி குனாக்ரி உடைய சதர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஓர் ஏழை பெண்மணி ஒருவர் உள்ளார். சாதாரண பொருட்களை விற்று தம் வாழ்க்கையை அவர் நடத்துகின்றார். தெஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக 10 நாட்களை கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு சென்றபோது அவர்களுக்கும் தெஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுப்பது குறித்து கவனமூட்டப்பட்டது. அப்பொழுது அந்த பெண்மணி கூறினார்கள், இப்பொழுது இந்த கொஞ்ச வருமானத்தின் மூலமாக மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. கடன் வாங்கித்தான் நான் வியாபாரத்தை ஆரம்பித்தேன். வருமானம் இல்லை என்ற அளவுக்கு தான் உள்ளது. கடனையும் செலுத்த இயலவில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது, துவா செய்யுமாறு கூறப்பட்டது. அந்த பெண்மணி தன்னிடம் இருந்த 20,000 பிராங்க் கினி தொகையை சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். அந்த ஏழை பெண்மணி சூழ்நிலையுடன் போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது பெரும் தொகையாக இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நம்முடைய மிஷனரி ஏதோ ஒரு வேலை விஷயமாக மீண்டும் அந்த பெண்மணியை சந்தித்த போது அந்த பெண்மணி உணர்ச்சி மிகுதியால் சந்தோஷத்தின் காரணமாக இவ்வாறு கூறினார்கள், என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைத்து விட்டான். என்னுடைய சாதாரண வியாபாரம் இப்பொழுது மிகவும் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய கடனும் தீர்ந்து விட்டது. இந்த அனைத்துமே அந்த பொருள் தியாகத்தின் விளைவே ஆகும் என்று கூறினார்கள். ரஷ்யாவில் உள்ள தஜார்ஸ்தானை சார்ந்த ஒரு நண்பர் ஃபரீத் இப்ராஹிமோ என்பவர் கூறுகின்றார், கடந்த வருடம் கோடை காலத்தில் என்னுடைய போனுடன் வினோதமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அவர் கூறுகின்றார், என்னுடைய பேங்க் ஆன்லைன் அக்கௌண்டில் அமௌண்ட் வசூலித்த பிறகு பொருளாதார விஷயத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை தொடர்பாக காலத்தின் கலீஃபாவுடைய குத்துபா தாமாகவே என்னுடைய ஸ்மார்ட் போனில் வந்தது. அவர் கூறுகின்றார், இவ்வாறு ஒரு முறை அல்ல பலமுறை நிகழ்ந்துள்ளது. எப்பொழுதெல்லாம் என்னுடைய அக்கௌண்டில் ஒரு பெரும் தொகை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய இருப்பு பற்றி சான்றை கொடுக்கிறான் என்றும் எனக்கு நினைவூட்டுகிறான் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்தில் இணைந்து பொருள் தியாகம் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை எனக்கு அவன் வழங்குவது எனக்கு மிக பெரும் கௌரவமாக உள்ளது. தாமாகவே ஹுத்பா வருவது அல்லது ஏதேனும் ஒரு செய்தி கிடைக்கப் பெறுவது, அதன் மூலமாக அவர் சந்தா கொடுப்பதற்கு தூண்டப்படுவது ஆகியவை நிகழ்வதாக அவர் எழுதியிருக்கின்றார். தன்சானியாவைச் சேர்ந்த ஒரு தூய பெண்மணி கூறுகின்றார், மாநாட்டில் இருந்து திரும்பிச் செல்லும் போது தெஹ்ரீக் ஜதீதுடைய சந்தா பாக்கி இருப்பது அவர்களுக்கு நினைவில் வந்தது. அதை செலுத்துவதற்கு எந்த வழிவகையும் தென்படவில்லை. ஒரு நபர் அவரிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார். அவர் திரும்பி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அதை கொண்டு சந்தா கொடுத்து விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நபரோ பதிலளிக்காமல் இருந்தார். போனை கூட அவர் எடுக்காமல் இருந்தார். அந்த பெண்மணி நோயாளியாக இருந்தார்கள். மருந்து வாங்குவதற்காகவும் தினந்தோறும் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. மிகவும் கவலையாக இருந்தார். குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் பற்றிய கவலையும் இருந்தது. தன்னுடைய குழந்தைகளிடம் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பெண்மணி கூறுகிறார், அப்பொழுது பாங்கு சொல்லக்கூடிய ஓசை கேட்டது. குழந்தைகள் தாயாரிடம், நாம் தொழுவதற்காக நாம் செல்லலாம், இறைவனிடமே கேட்கலாம் என்று கூறினார்கள். இவ்வாறு அல்லாஹ் குழந்தைகளுடைய ஈமானையும் உறுதிப்படுத்துகின்றான். நம்மிடத்தில் பணம் இல்லை, அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு அந்த நபருடைய உள்ளத்தில் தூண்டுதலை ஏற்படுத்தலாம், அவர் கொடுத்து விடலாம் என்று பிள்ளைகள் கூறினார்கள். ஆகவே அந்த தாயாரும் பிள்ளைகளும் ஒழு செய்து தொழுது அல்லாஹ்விடத்தில் வேண்டுவதற்காக சென்றார்கள். அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான் என்றால், தொழுகை முடிவதற்கு முன்பே அவருடைய போன் பில் அடித்தது. கடன் வாங்கிய நபர் சார்பாக அந்த போன் வந்திருந்தது. அந்த நபர் கூறினார், நான் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய பணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார். அந்த நபர் கூறினார், நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று வாகனத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாங்கினுடைய ஓசை கேட்டது. அத்துடன் எனக்குள் ஒரு ஓசை இருந்தது. முதலில் நீ வாங்கிய கடனை கொடுத்து விடு என்ற ஓசை கேட்டது. ஆகவே நான் பணத்தை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் என்று கூறினார். அந்த பெண்மணியும் அவருடைய பிள்ளைகளும்
இந்த முழு சம்பவத்தையும் கேட்டபோது அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவின் புகழால் நிரம்பிவிட்டன. அல்லாவுக்கு நன்றி என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் தொழுததால் எங்களுடைய பணம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று பிள்ளைகள் கூறினார்கள். அவர்கள் அதன் மூலமாக தம் தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். சென்ட் பீட்டர்ஸ்பர்கை சார்ந்த ஒரு நண்பர் இக்ராம் ஜான் சாஹிப் என்பவர் கூறுகிறார், நான் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருப்பதற்காக துவா செய்து வருவேன். ஏனென்றால் அதன் மூலமாக தேவை உடைய மக்களுக்கு உதவி செய்யலாம் என்பதற்காகவும் குறிப்பாக எனது சந்தாக்களை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நான் துவா செய்வதுண்டு. எப்பொழுதுமே வினோதமான முறையில் இது வெளிப்பட்டு வருகின்றது. அவர் கூறுகின்றார், கடந்த முறை என்னிடத்தில் 3000 ரூபல் குறைவாக இருந்தது. அப்பொழுது சந்தா செலுத்துவதற்குரிய கடைசி நாளாக இருந்தது. அப்பொழுது நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் திடீரென்று 2 பேர் வந்தார்கள். அதில் ஒருவர் எனக்கு 1000ம் மற்றொருவர் 2000 ரூபலும் கொடுத்தார்கள். அதற்கு முன்பு அதுபோன்ற சம்பவம் என்னுடன் நிகழ்ந்தது கிடையாது. ஏனென்றால் வேலையின் மூலமாக எனக்கு 300 அல்லது 500 ரூபல் தான் கிடைக்கும். இப்பொழுது நான் அதிகப்படியாக கிடைத்த அந்த வருமானத்தை அல்லாஹ்வின் வழியில் நான் கொடுக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆக இந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். எவர்கள் தூய முறையில் பொருள் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வழங்குகிறான் என்பதை பார்த்தோம். இப்பொழுது நான் தெஹ்ரீக்கே ஜதீதுடைய புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்கின்றேன். அக்டோபர் 31ஆம் தேதியோடு 88வது வருடம் முடிவடைந்து விட்டது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 89வது வருடம் ஆரம்பித்து விட்டது. இந்த வருடம் தெஹ்ரீக்கே ஜதீதின் பொருளாதார அமைப்பின் மூலமாக 16.4 மில்லியன் பவுண்ட் பொருள் தியாகத்தை ஜமாத் செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மிக வேகமாக சீர்குலைந்து வரும் உலகின் பொருளாதார சூழ்நிலை இருந்த போதிலும் கடந்த வருடத்தை விட இந்த வசூல் அல்லாஹ்வுடைய அருளால் 1.1 மில்லியன் பவுண்ட் அதிகமாகும். அதாவது 11 லட்சம் பவுண்ட் அதிகமாகும். முன்பை போலவே இவ்வருடமும் அல்லாஹ்வின் அருளால் ஜெர்மனி ஜமாத் உலகெங்கிலும் முதல் இடத்தில் உள்ளது. பாகிஸ்தானும் தியாகத்தை பொறுத்தவரையில் அதிகமாக தியாகம் செய்துள்ளது. ஆனால் அங்கு பொருளாதார நிலை மோசமாக உள்ளது. பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக அவர்கள் தரவரிசையில் கீழே சென்று விட்டார்கள். மற்றபடி தியாகத்தை பொறுத்தவரை அவர்கள் முன்னேறி சென்றிருக்கிறார்கள். ஜெர்மனி மேலே உள்ளது. ஆனால் உள்ளூர் கரன்சியை பொறுத்தவரை அவர்களிடத்தில் குறைவு ஏற்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்றவை எந்த அளவு முன்னேற்றம் கண்டுள்ளதோ அவர்கள் அதே போன்று முன்னேற்றம் அடைந்து கொண்டே சென்றால் அவர்கள் முன்னால் வர வாய்ப்பு உள்ளது. அதே போன்று கனடாவிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கானாவுடைய ஜமாத் சந்தாக்களிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நன்கு பணியாற்றிய ஜமாத்தை பொறுத்தவரை எடுத்து கூறத்தக்க பிற ஜமாத்துகள் எவை என்றால் ஸ்வீடன், ஜார்ஜியா, நார்வே, பெல்ஜியம், பர்மா, மலேசியா, நியூசிலாந்து, பங்களாதேஷ், கிரிபாத்தி, தஜாரிஸ்தான், பிலிப்பைன்ஸ், மத்திய கிழக்கை சார்ந்த ஒரு ஜமாத். ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் கானா முதலிடத்தில் உள்ளது. பிறகு 2வது இடத்தில் மொரிஷியஸ், இதுவும் ஆப்பிரிக்காவில் உள்ளது. நைஜீரியா, புர்கினோ ஃபாசோ, தன்சானியா, கேம்பியா, லைபீரியா, யுகாண்டா, செராலியோன், பெனின் ஆகியவை உள்ளன. தனிநபர் சந்தாவை பொறுத்தவரையில் ஜமாத்துகளில் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது. பிறகு பிரிட்டன், பிறகு ஆஸ்திரேலியா. கலந்து கொண்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அல்லாஹ்வின் அருளால் 15,94,000 ஆகும். கடந்த வருடத்தை விட எண்ணிக்கை அதிகரித்ததில் குறிப்பிடத்தகுந்த ஆப்பிரிக்க ஜமாத்துகளில் நைஜீரியா, கினி பசாவ், காங்கோ பிராஸ்வில், கினி கனாக்ரி, தன்சானியா, காங்கோ கின்ஷாசா, கேம்பியா, கேமரூன், ஐவரி கோஸ்ட், நைஜர், செனிகால் மற்றும் புர்கினோ ஃபாசோ ஆகியவை உள்ளன. அல்லாஹ்வின் அருளால் முதல் அலுவலக பதிவேட்டில் உள்ள அனைவரது சந்தா கணக்குகளும் தொடர்கின்றன. ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகளின் பெயர்கள் ரோய்டுமார்க், ரோட்கோ, மெஹதியாபாத், நிடா, கோலோன், புளோரஸ்ஹைம், நோயிஸ், ஃபினேபர்க், அவுஸ்னாபர்க், ஃப்ராய்ட்பர்க். உள்ளூர் ஜமாத்துகளில் ஹம்பர்க்,
பிராங்க்ஃபர்ட், குரோஸ்கேரோவ், வேஸ்பாதன், டட்சன்பாக், ரெட்ஷெட், மோர்ஃபெல்டன், ரூசல்ஸ் ஷாயிம், டாம்ஷெட், மன்ஹாயிம் போன்றவை உள்ளன. பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த வசூலை பொறுத்தவரை முதல் இடத்தில் லாகூர் உள்ளது, பிறகு ரபுவா, பிறகு மூன்றாவது இடத்தில் கராச்சி உள்ளது. மாவட்ட அளவில் முதல் 10 இடங்கள் சியால்கோட் முதல் இடத்தில் உள்ளது, பிறகு இஸ்லாமாபாத், பிறகு குஜ்ரான்வாலா, குஜராத், உமர்கோட், ஹைதராபாத், மீர்பூர் காஸ், சர்கோதா, கொய்டா, லோதரான் ஆகியவை உள்ளன. உமர்கோட் மற்றும் மீர்பூர் காஸ் ஆகிய பகுதிகளில் கடந்த நாட்களில் மழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. அந்த பகுதிகளிலும் அல்லாவின் அருளால் மக்கள் பெரும் தியாகங்களை செய்துள்ளார்கள். வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தானில் அதிகம் தியாகம் செய்த நகர ஜமாத்துகள் டவுன்ஷிப் லாகூர், தாருஸ் ஜிக்ர் லாகூர், மாடல் டவுன் லாகூர், முகல்புரா லாகூர், அல்லாமா இக்பால் டவுன் லாகூர், பைத்துல் ஃபசல் ஃபேஸ்லாபாத், அசீசாபாத் கராச்சி, டில்லி கேட் லாகூர், கரீம் நகர் ஃபேஸ்லாபாத், பிறகு 10வது இடத்தில் சதர் கராச்சி உள்ளது. பிரிட்டனுடைய முதல் 5 ரீஜன், முதல் இடத்தில் பைத்துல் ஃபுத்து, 2ஆம் இடத்தில் இஸ்லாமாபாத், பிறகு மஸ்ஜித் ஃபசல், பிறகு மிட்லாண்ட்ஸ், பைத்துல் ஏசான். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டனுடைய முதல் 10 பெரிய ஜமாத்துகள் ஃபாரன்ஹம், சவுத் சேம், இஸ்லாமாபாத், உஸ்டர் பார்க், சவுத் வால்சால், ஜெலிங்கம், மஸ்ஜித் ஃபசல், ஆல்டர்ஷாட், பட்னி ஆகியவை. வசூலின் அடிப்படையில் முதலிடங்களில் உள்ள சிறிய ஜமாத்துகள் ஸ்பேன் வேலி, கேத்லி, நார்த் வீல்ஸ், நார்த் ஹாம்ப்டன், ஸ்வானிலி ஆகியவை உள்ளன. வசூலின் அடிப்படையில் அமெரிக்காவின் ஜமாத்துகள் மேரிலேண்ட் முதலிடத்தில் உள்ளது, லாஸ் ஏஞ்சல்ஸ், நார்த் வெர்ஜீனியா, டெட்ராய்ட், சிலிகான் வேலி, சிகாகோ, சியாட்டல், ஓஷ்கோஷ், சவுத் வெர்ஜீனியா, அட்லாண்டா, ஜார்ஜியா, நார்த் ஜெர்சி, யார்க் ஆகியவை உள்ளன. வசூலின் அடிப்படையில் கனடாவின் உள்ளூர் அமாரத்துகள் வான் முதலிடத்தில் உள்ளது, அடுத்தது பீஸ் வில்லேஜ், பிறகு கேல்கரி, பிறகு வேன்கோவர், டொரோண்டோ ஆகியவை உள்ளன. இந்தியாவின் முதல் 10 ஜமாத்துகள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது, பிறகு காதியான், ஹைதராபாத், கருளாய், பத்தப்பிரியம், காலிக்கட், பெங்களூர், மேலப்பாளையம், கல்கத்தா, கேரங் ஆகியவை. தியாகத்தின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் உள்ள மாநிலங்கள் கேரளா முதலிடத்தில் உள்ளது, பிறகு தமிழ்நாடு, பிறகு கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், பிறகு தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், பெங்கால், டெல்லி, மகாராஷ்டிரா. ஆஸ்திரேலியாவின் முதல் 10 ஜமாத்துகள் காசல் ஹில், மெல்பர்ன், லாங்வாரன், மெல்பர்ன், பெர்விக், மார்ஸ்டன் பார்க், பென்ரித், பேரமாட்டா, எட்லைட் வெஸ்ட், ஏசிடி கேம்பரா, பர்ஸ்பன் லோகன் ஈஸ்ட் ஆகியவை. ஆக இதுதான் தரவரிசை ஆகும். தியாகம் செய்யக்கூடிய அனைவரின் செல்வத்திலும் உயிரிலும் அல்லாஹ் அளவற்ற பரக்கத்தை வழங்குவானாக. யூகே உடைய ஜமாத் புதிய வெப்சைட் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. அது யூகே உடைய அஹ்மதியத்தின் வரலாறு தொடர்பான வெப்சைட் ஆகும். வரலாற்றை தொகுக்கக்கூடிய இந்த பணி பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அந்த வெப்சைட்டில் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு செய்த பிரச்சார பணிகள், வழிகாட்டல்கள், முயற்சிகள் குறித்த ஆய்வு கட்டுரைகள் உள்ளன. யூகே உடைய ஜமாத் வரலாறு 1913ஆம் ஆண்டு ஆரம்பித்ததாக புரியப்பட்டுள்ளது. அப்பொழுது இங்கு சௌத்ரி ஃபதஹ் முகமது சாப் செய்யால் அவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தூது செய்தியோ யூகே மற்றும் ஐரோப்பாவுடைய மற்ற நாடுகளுக்கு அன்னார் தாம் முஜத்தித் என்று வாதம் செய்த அந்த காலத்திலேயே வந்தடைந்து விட்டது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சான்றை முழுமைப்படுத்துவதற்காக ஒரு கடிதத்தையும் 8000 எண்ணிக்கையில் அத்துடன் ஆங்கிலத்தில் ஒரு பிரசுரத்தையும் அச்சடித்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் இருந்த பிரபலியமான கண்ணியத்திற்குரிய பாதிரிமார்களுக்கும் பல்வேறு சொசைட்டிகளுக்கும் மார்க்க தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அந்த காலத்தில் எங்கெல்லாம் இதை அனுப்பி வைக்க இயலுமோ அங்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். அதனுடைய ஒரு உதாரணம், சார்லஸ் பிரெட்லா என்ற பெயருடைய ஒரு அரசியல்வாதிக்கு, அவர் நாத்திகராக இருந்தார். அவருக்கு 1885ஆம் ஆண்டு அன்னாருடைய அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்றது. அதனுடைய செய்தி இங்குள்ள செய்தித்தாளான கோர் கான்ஸ்டிடியூஷனில் 8 ஜூன் 1885
ஆண்டு இதழில் வெளியானது. அதேபோன்று தி தியோசோபிஸ்ட் உடைய தோற்றுநரான ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட்டுக்கும் 1886ஆம் ஆண்டு அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்றது. அந்த செய்தி அவருடைய பத்திரிகையான தி தியோசோபிஸ்டில் 1886 செப்டம்பருடைய இதழில் வெளிவந்தது. இந்த வெப்சைட்டில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருளுக்குரிய காலகட்டத்தின் ஒரு டைம்லைன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் மேற்கத்திய நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட தூது செய்தி என்ற தலைப்பில் உண்மை கட்டுரை இடம்பெற்றுள்ளது. அத்துடன் பயணியர் மிஷனரி என்ற பெயரிலும் ஒரு டைம்லைன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் இயக்கத்தின் ஆரம்பகால முபல்லிகளாக இருந்த ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபிகளின் அறிமுகம் உள்ளது. யூகேவில் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளுடைய குறிப்புகள் உள்ளன. இவ்வாறு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதிரி பிகட் தொடர்பாக செய்த முன்னறிவிப்பு கொண்ட அனைத்து சான்றுகளையும் கொண்ட விளக்கமான ஒரு ஆய்வு கட்டுரையும் உள்ளது. இவ்வாறு வரலாற்று ரீதியான ஆய்வு கட்டுரைகளும் அதில் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு அவர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் இந்த நாட்டுக்கு வந்ததன் அசல் நோக்கம் என்ன என்பது தெளிவாகிவிடும். இந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் history.ahmadiyya.uk ஆகும். ஆக இதுவும் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. ஏற்கனவே அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதுதான். ஆனால் முறையாக இது இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. நம்மவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் பயன் அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் இதை ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.